அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கூடுதல் பெண்களை சேர்ப்பதற்கான ஆவணங்களை அரசு விரைவில் வாங்க உள்ளது. எனவே நான் சொல்லக்கூடிய இந்த ஆவணங்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, புதிதாக திருமணமான பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இதற்கான திருமண ஆவணங்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, திருமணமானவுடன் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க வேண்டும். குடும்பத் தலைவியின் பெயரில் ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க வேண்டும். மூன்றாவது, ஏற்கனவே வீட்டில் பணம் வாங்கிய பெண் இறந்துவிட்ட நிலையில் வீட்டில் உள்ள அடுத்த அதிக வயது கொண்ட பெண் ரேஷனில் மாற்றம் செய்து அதற்கான ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும். வீட்டில் யாரும் அரசு வேலை இல்லை என்பதற்கான சான்றுகளும் இருக்க வேண்டும். உங்களுடைய பெயரில் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு இருக்க வேண்டும். அந்த வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதால் இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த முறை முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்கவும் திட்டமிடப்பட்டும் உள்ளது. அதேபோல முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்களானது ஜூன் 2ஆம் வாரம் வழங்கப்பட உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பின்பர் தேர்தல் விதிகள் தளரும். அதனால் அதற்கு பின்பே விண்ணப்பங்கள் கொடுக்க முடியும்.